வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு அருமையான கேமிங் மவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ரொம்ப கம்மி விலையில் வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளாடி போய் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மவுஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அங்கே வீடியோக்குள்ளாடி போகலாம். பார்த்திங்களா, பாக்ஸ் இப்படி தான் வந்திருக்கு. நல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். உங்களுக்கு கஷ்டமாக பேக்கிங் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். கட் பண்ணிட்டோம். உள்ளே அப்படி தான் இருக்குது. உள்ளே வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்து கவர் ஓரமாக வச்சுட்டு சுற்றி பார்க்கலாம். பப்பிள் ட்ராப்பில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. கொஞ்சோண்டு பப்பிள் ட்ராப்பு. இதுதான் பேக்கிங்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மவுஸ் பேக் சைடு பார்த்தோம்னா மேனுபேக் சைடு போய் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூரில் தான் மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க. மந்த் ஆஃப் இயர் பார்த்திங்கன்னா ஜூலை 2023. இதோட விலை பார்த்திங்கன்னா 599 ரூபா போட்டிருக்காங்க. நான் கம்மி விலைக்கு தான் வாங்கியிருக்கேன். கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட காமன் நேம் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ்போக்ஸு கேமிங் ஒயர்டு கேமிங் மவுஸ்னு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா கேமிங் மவுஸ்னு பெரிய லோகோ RGBயோட போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. பிளாக் கலரில் பாக்ஸு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ்போக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் LED பிளிங்க் ஆகும். அதை டெமோவில் பார்க்கலாம். பாக்ஸை சுற்றியும் லோகோ கொடுத்துருக்காங்க. எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மவுஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு வெளியே எடுக்கலாம். ஓகே, உள்ளே எதுவுமே இல்லை. உரமாக வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வெளியே எடுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மவுஸ் இப்படி தான் இருக்கும். அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் கீ நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்லா கிளிக் சவுண்ட் வருது. அந்த வீலும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கேபிள்னு எவ்வளோ இருக்குன்ட்டு வாங்க. அதை அந்த கட்டியிருப்பாங்க. அதை பிரிச்சுட்டு எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம். நல்லா பெருசாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே இருக்குது. ஒயர் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கிது. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட விலை கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஓகே, ஒயர் லென்த் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. இது போல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஓகே, USB கேபிள் இப்படி தான் இருக்கும். நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. மவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ரொம்ப சின்னதாக இல்லைன்னு சொல்லலை, பெருசாகவே இருக்குது. பக்கத்தில் DPI பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு அடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு CPUவில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கீழே ஏதாவது ஒரு USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இப்போ மவுஸ் பார்க்கலாம். மவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு LED லைட்டு சூப்பராகவே எரியுதுன்னு சொல்லலாம். அந்த லோகோ எரியுது. சைடில் எரியுது பாருங்கள். இது ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மவுஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியில் தான். இதோட ஸ்பீடும் ரொம்ப நல்லாவே இருக்கும். வர பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா இந்த மவுஸில் LED மாறி எரியும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே மாறிக்கும். லோகோ பாருங்கள். லோகோவும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பிளாக் கலரில் மவுஸ் கொஞ்சம் கையடக்கமாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இருக்குது. நம்ம ப்ரௌசிங் பண்ணுறது, கேம் விளையாடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாருங்கள் சென்சாரும் ரொம்ப நல்லாவே இருக்குது. லைட் பாருங்கள் ரெட் கலரில் எரியுது. பார்த்திங்கன்னா மற்ற மவுஸ் மாரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான மவுஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மவுஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள் மவுஸ் இருக்கா, அதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த டிபி பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஆட்டினா பாருங்கள் ஸ்லோவாக ஆடும். அது இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட்டினோம்னா கொஞ்சம் ஆட்டினாவே அந்த சைடு இந்த சைடு போயிட்டு வரும். ப்ரெஸ் பண்ணிட்டோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி இப்படி போனோம்னா பார்த்திங்களா சர்வன்னு போயிடும். இதுதான் அந்த டிபின்னு சொல்லுவாங்க. நம்ம சிஸ்டம்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேம் விளாட்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக வேணுமா ஸ்லோவாக வேணுமான்ட்டு. இந்த மவுஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட விலை பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் 209 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு வாங்கினேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கலாம். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மவுஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் போய் வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.